Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம இந்த பருப்பு உருண்டைகள் எல்லாம் இந்த குழம்புலே போட்டு வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும்போது எப்படி உடையாமல் இதை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இப்போ ஒரு மிக்ஸி சாரில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பெல்லாம் கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் மையாக போயிடக்கூடாது. ரொம்ப மையாக போயிடுச்சுன்னா உருண்டை நமக்கு ரொம்ப ஹார்டாகிடும். அதே சமயம் ரொம்ப பொறன்னு அரைச்சிடக்கூடாது. வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சாலும் அது உருண்டை பிடிக்க வராது. குழம்புல போட்டதும் கரைஞ்சிரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை மிளகாய் கூட கடலைப்பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம். குழந்தைங்க இருக்க வீடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்ததாக ஒரு பெரிய ஆனியன், அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன உருண்டைக்கெல்லாம் நம்ம பிடிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைக்கெல்லாம் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு உருண்டைகள்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் நான் ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்து வதக்கிடலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த மசாலா புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மசாலா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நமக்கு மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு உருண்டைக்குள்ள நம்ம இதில் சேர்த்துடலாம்.
இந்த பருப்பு உருண்டையை நம்ம இதில் சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். இல்லைனா ரொம்ப கொதிச்சிச்சின்னா இந்த உருண்டை வந்து உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம். உருண்டைகளை வந்து போட்டதுக்கப்புறம் உடனே கிண்டி விட்டுறாதீங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை திரும்ப கரண்டி வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எதுவுமே டச் பண்ண வேண்டாம், இல்லைன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த குழம்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. இது வந்து குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று சேராமல் உருண்டைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். சிம்லேயே வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டைகளை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் திருப்பி விடும்போதே நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டைகள்லாம் கொஞ்சம் மேலே வந்துடும். அப்போவே நீங்கள் அடியில் வந்து கரண்டியை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உருண்டைக்கெல்லாம் நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சுட்டு நம்ம வேக விட்டுறலாம். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். நமக்கு வந்து உருண்டைக்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு பத்துதானும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். இந்த பருப்பு உருண்டையை தனியாக வேக வச்சு கூட போடலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உருண்டை வந்து உடையாமல் வரும். ஆனால் இந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதிலையே போட்டு வேக வைக்கிற குழம்புல உள்ள டேஸ்ட் வந்து அந்த இது வராது. நம்ம குழம்புலேயே போட்டு இந்த உருண்டையை வேக வைக்கிறதுனால குழம்பு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்து போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உருண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இதோட டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.